நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். விதிமுறைகள் சரியாக அதிகாரிகள் கடைபிடிக்கவில்லை. மத்திய அரசினுடைய விதிமுறையும் மருத்துவ கவுன்சிலுடைய விதிமுறையும் அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தால் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் முக்கியமான கருத்தாக அவர் கூறியிருந்தது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக கட்டணம் நிர்ணயிக்கின்ற அதிகாரம் புதுச்சேரி மாநில அரசுக்கு உண்டு. ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தமாக கட்டணம் நிர்ணயிக்கின்ற அந்த குழுதான் நிர்ணயிக்க வேண்டும் என்று அந்த கருத்து நிலவியது. இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்களுடைய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது சம்பந்தமாக திரு ராஜேஸ்வரன் மாண்புமிகு முன்னாள் நீதிபதி அவர்களிடம் நாங்கள் கேட்டபோது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக கட்டணம் நிர்ணயிப்பதற்கு மருத்துவ மேற்படிப்பிற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். புதுச்சேரி சட்டத்துறையும் நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். அவர்களும் இது மாநில அரசுடைய அதிகாரத்தில் வராது, மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களுக்கு கடிதம் எழுதி கட்டண நிர்ணயத்தை மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு மாநில அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கிடையில் சென்டாக் முடிந்துவிட்டது. துணைநிலை ஆளுநர் அந்த கடைசி நேரத்தில் சென்டாக் கவுன்சிலிங் நடக்கும் இடத்திற்கு சென்று அந்த மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார். திரு மேனன் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை பார்க்கும் பொழுது அவரும் கட்டணம் நிர்ணயிக்கின்ற அதிகாரம் புதுச்சேரி மாநில அரசுக்கு உண்டு என்று கூறியிருந்தார். அதில் நான்காவது பிரதிவாதியாக இருக்கின்ற புதுச்சேரி மாநில அரசுடைய செயலர் திரு தேவநீதிதாஸ் அவர்கள் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு மருத்துவ கட்டணத்தை மேல் படிப்புக்கு பட்ட மேற்படிப்புக்கு நிர்ணயம் செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று மனுதாரர் சொன்ன கருத்தையே அவருக்கு சாதகமாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எங்களுடைய அரசின் சார்பில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் மனு செய்திருந்தோம். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது, குறைந்த கட்டணம் வசூலிக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் சென்னை உயர்நீதிமன்றமானது எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டது, மனுதாரர் கருத்தை நிராகரித்தது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையும் யுஜிசியும் இணைந்து அவர்கள் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான பட்ட மேற்படிப்பு கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். மாநில அரசுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சென்டாக் ஆனது அவர்கள் நீதிமன்றம் தேதி குறிப்பிட்டு இந்த தேதிக்குள்
பட்டியலில் உள்ளவர்களை, தகுதி உள்ளவர்களை அவருடைய மனுக்களை பெற்று 10 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் சேருவதற்கு விண்ணப்பித்திருந்தால் அதை அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் அனுப்ப வேண்டும் என்று எங்களை சொல்லியிருந்தார்கள். திரு மேனன் அவர்கள் கொடுத்த மனுவில் அதில் தவறு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, சென்டாக்கினுடைய செயலர் தவறு செய்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டை கூறி எங்களுடைய அரசின் மீதும் சென்டாக் மீதும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தார், மனுவை தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கோர்ட்டு தீர்ப்பளித்த அன்று 16ஆம் தேதி ஜூன் மாதம் எந்தெந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் காலி இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களில் மாணவர்களை நிரப்புவதற்கு தான் நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அந்த வேலையை சென்டாக் சரிவர செய்திருக்கிறது. ஆகவே இதில் நீதிமன்ற அவமதிப்பு ஒன்றும் இல்லை என்று அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. இதிலிருந்து சென்டாக் ஆனது தன்னுடைய கடமையை நீதிமன்ற உத்தரவின்படி சரியாக செய்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. தவறு நடந்துவிட்டது, ஊழல் நடந்துவிட்டது என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பெற்றோர்களையும் மாணவர்களையும் திசை திருப்பி அதன் காரணமாக இப்பொழுது 45 இடங்கள் நம்முடைய புதுச்சேரி மாணவ மாணவிகள் சேர முடியாத நிலையில் அவைகள் காலியாக இருக்கின்றன. தகுதி அடிப்படையில் தான் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய சுற்றறிக்கை வந்திருக்கிறது. முதலில் நீட் பரீட்சையில் 50 இடங்கள் 50% பெற்றவர்களுக்கு அவளை அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு அது 42.5 42.5 குறைக்கப்பட்டது. 17ஆம் தேதி குறைக்கப்பட்டது. ஆமா, குறைச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 10 பேர் சேர்ந்தாங்க. மொத்தம் 114 பேருக்கு இடம் கிடைச்சது. புதுச்சேரியில கிளினிக்ல எல்லாம் சேர்ந்துட்டாங்க. 4 கிளினிக் தான் இடம் காலியா இருந்தது. ஆனால் இதையெல்லாம் மறைத்து மாநில அரசு மீது தவறான குற்றச்சாட்டை சொல்லி மாநில அரசு அதிகாரிகள் 71 இடங்களை புதுச்சேரி மாநில அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது என்று சொல்லியும், அதேபோல அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஊழல் செய்து விட்டார்கள் என்று சொல்லியும் எங்களுடைய அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்த பார்த்தார் துணைநிலை ஆளுநர். அது இப்பொழுது தெளிவாக நிரூபணமாகி இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை சென்டாக்கினுடைய அதிகாரிகள் முறையாக செய்திருக்கிறார்கள் என்பது திரு மேனன் அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்ததிலிருந்து தெளிவாக தெரிகிறது. திரு மேனன் அவர்கள் கூட ஆகவே என்னுடைய மனு என்ன செய்வது என்று கேட்கும்போது நீதிபதி அவர்கள் அந்த மனுவை பற்றி முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் என்று ஒரிஜினல் பெட்டிஷன் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே நடந்த விதிமுறைகளை மீறியிருக்கார் சொன்னால் அது சம்பந்தம் தனியாக வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் வழக்கு போடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து அதாவது பொய்யான குற்றச்சாட்டை எங்களுடைய அரசின் மீது சொல்லி அரசுக்கு களங்கம் விளைவிப்பதற்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் செயல்படுகிறது. சண்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுதான் டிடியை கலெக்ட் அந்த அவங்களுடைய கொடுத்த மனுவையும் அந்த டிடி அவங்க செலக்ட் பண்ணதையும் மனுவை கொடுக்க சொன்னாங்க. அந்த காலத்தோட அவங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த 20ஆம் தேதிக்குள்ள வந்து 19க்குள்ள கொடுக்க சொல்லிட்டாங்க. 20ஆம் தேதி அவங்க கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து செஞ்சுட்டாங்க. அதாவது இவங்க பேர்ல போட்ட மனு தள்ளுபடி ஆயிடுச்சு, நேர்நிலை பள்ளிகள் போட்ட மனு தள்ளுபடி ஆயிடுச்சு.